வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு பெருவிழா ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நிறைவு. இலங்கையில் முதலீடு செய்ய முன்வருமாறு நியூசிலாந்து முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் அழைப்பு. மஸ்கெலியாவில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நடத்தவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நீதிமன்றம் தடை. நாற்பத்தி தேசிய விளையாட்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் யாழ் துரையப்பா விளையாட்டரங்கில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்றது. 42வது தேசிய விளையாட்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகளில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டதுடன் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். விளையாட்டு மற்றும் இசை ஆகிய இரண்டும் உலக நாட்டு மக்களிடையே ஒரே மொழியாக திகழ்கின்றன. விளையாட்டு மைதானத்தில் அனைவருக்கும் ஒன்றிணைய முடியும். மைதானத்தில் மாணவர்கள் பல வருடங்களாக திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இங்கு 9 மாகாணங்களையும் சேர்ந்த வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளுக்காக 9 மாகாணங்கள் என்று பிரிந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. இந்த நாட்டின் அபிவிருத்திக்கும் உற்பத்திகளை அதிகரிக்கவும் 9 மாகாணங்கள் என்று பிரிந்திருப்பதில் பிரச்சனை இல்லை. எனினும் நாம் எவ்வேளையிலும் ஒரே நாடாகவே செயற்பட வேண்டும். இன்று நாம் 9 மாகாணங்கள் தொடர்பில் பேசுகின்றோம். இந்த 9 மாகாணங்களையும் யார் எமக்கு வழங்கினர்? இந்த 9 மாகாணங்களையும் இங்குள்ள மக்கள் வழங்கவில்லை. சுதந்திரத்தின் பின்னர் இந்த நாட்டை ஆட்சி செய்தவர்கள் அல்ல. இந்த நாட்டுக்கு 9 மாகாணங்களையும் பிரித்தானியாவின் அரசர்களே வழங்கினர். அதனால் ஜோர்ஜ் மன்னன் வழங்கிய 9 மாகாணங்களுக்காக நாம் சண்டையிட தேவையில்லை. அவர்களின் வசதிக்காகவே அன்று அவர்கள் 9 மாகாணங்களாக பிரித்தனர். 1833ஆம் ஆண்டு கோல்ப்ரூக் மற்றும் கேமரன் ஆகிய இருவரும் ஒன்றிணைந்து அமைத்த ஆணைக்குழுவின் மூலமே எமது நாடு 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. முதலில் அவர்கள் இந்த நாட்டை 5 மாகாணங்களாக பிரித்தனர். 1890ஆம் ஆண்டு 9 மாகாணங்களாக பிரித்தனர். அதனால் நாம் எதற்காக இந்த மாகாணங்களுக்காக சண்டையிட வேண்டும்? ඒ නිසා අපි මේ පළාත් වලටයි රණ්ඩු වෙන්න කියලා මං අහනවා. 78ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட அரசியல் சாசனங்கள் தனிப்பட்ட கட்சிகளினால் ஏனைய கட்சிகளுடைய ஆதரவை பெறாமல், எல்லா இனங்களுடைய ஆதரவையும் பெறாமல் நிறைவேற்றப்பட்டது. அந்த காரணத்தின் நிமித்தம் அந்த அரசியல் சாசனங்கள் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களை ஒற்றுமைப்படுத்தவில்லை. நாங்கள் எல்லோரும் நாடு பிரிக்கப்படாமல், நாட்டிற்கு விதமான குந்தகம் ஏற்படாமல், நாடு பிளவுபடப்படாமல் ஒரே நாட்டிற்குள் ஒருமித்து ஒற்றுமையாக சமத்துவமாக சமாதானமாக சமரசமாக வாழக்கூடிய ஒரு அரசியல் சாஸ்திரம் உருவாக்கப்பட வேண்டும். பேச்சாளர் பட்டியலில் எனது பெயர் முன்பு இடம்பெற்றிருக்கவில்லை. இறுதி நேரத்தில் என்னையும் பேசுமாறு அழைத்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். ஒருவேளை தெற்கிலே என்னை இப்பொழுது சித்திரித்து காட்டி வருவது என்னை தகாத ஒரு மனிதனாக ஏற்பாட்டாளர்கள் மனதில் எடுத்து காட்டியிருக்கக்கூடும். நான் வழக்கமாக பேச்சுக்களை எழுதியே வாசிப்பேன். என்னை பேயாகவும் பூதமாகவும் தகாத மனித பிறவியாகவும் சித்தரிப்பதற்கு முன்னர் நான் அண்மையிலே பேசிய பேச்சை சிங்களத்திலோ ஆங்கிலத்திலோ முறையாக சரிவர மொழிபெயர்த்து வாசித்துவிட்டு என்னை விமர்சித்திருந்தால் அதற்கான பதிலை தந்திருக்க முடியும். ஆனால் நான் சொல்லாததையெல்லாம் சொல்லி என்னை வைவது மனவருத்தத்தை தருகின்றது. இந்த நாட்டிலே எல்லோரும் இன மத மொழி குல பேதம் இல்லாம ஒற்றுமையாக கொண்டு வரத்துக்கு விளையாட்டும் ஒரு முறை. இந்த பயணம் யாழ்ப்பாணத்திலே நடவடிக்கை விளையாட்டு சந்தி இந்த நாட்டிலே மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பழக்கம் கொண்டு வரத்துக்கு ஒரு பொருத்தமான நிகழ்வி சொல்லி தான் நான் நினைக்கிறேன். தமது உயிருக்கு உலை வைப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் யாப்பு நூல் வெளியீட்டு விழாவுக்கு முதலமைச்சர் அனுப்பி வைத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு மலையகம் கொழும்பு என்ற பேதங்களின்றி ஓரணியின் கீழ் ஐக்கியப்பட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய காலம் கனிந்துள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். உரிமைகளுக்காக போராடும் போது சிலர் அதனை இனவாதமாக எடுத்தியம்புவதற்கு முயற்சிப்பதாக முதலமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது உயிருக்கு முலை வைத்து அதனை செய்தவர்கள் விடுதலை புலிகளே என்ற கதையை கட்டுவதற்கும் தெற்கில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்கள் பகைமை உணர்வுகளையும் அரசியல் போட்டி பொறாமைகளையும் காட்டிக் கொடுக்கும் காக்கை வன்னியர்களாக காலத்தை ஓட்டுவதையும் நிறுத்த வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். கற்றுக்கொண்ட பாடங்கள் மூலமாக தூய்மையான வரலாறு ஒன்றை தமிழ் மக்கள் இனியாவது படைக்க முன்வர வேண்டும் என முதலமைச்சரின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வை வலியுறுத்தி மஸ்கலியா நகரில் இன்று நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து கைவிடப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை மஸ்கெலியா நகரில் அதிகளவான தொழிலாளர்கள் கூடியிருந்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நகரில் உள்ள அநேகமான வர்த்தக நிலையங்களும் இன்று முற்பகல் மூடப்பட்டிருந்தன. எவ்வாறாயினும் மஸ்கெலியா நகரில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஹட்டன் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளதாக போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடவிருந்தவர்களிடம் தெரிவித்தனர். அதன் பின்னர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு மக்கள் அழைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவு தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் இந்த பிரதேசத்தின் அமைப்பாளராக இருக்கின்ற திகாம்பரத்தின் உதவியாளராக இருக்கின்ற முன்னாள் அம்பகமுவ பிரதேச சபையின் தலைவர் நகுலேஸ்வரன் மூலமாக மஸ்கேலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்த உத்தரவை பெற்று எங்கள் கட்சியின் உபதலைவரான முன்னாள் அம்பகமுவ பிரதேச சபை தலைவர் தினேஷ்குமார் அவர்களுக்கு எதிராகவும் எங்களுடைய அமைப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எதிராகவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரையிலே இது பொதுவான போராட்டம், மக்கள் போராட்டம். தொழிலாளர்கள் தங்களுடைய சம்பள உயர்வுக்காக இந்த போராட்டத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த போராட்டத்தின் ஆரம்பத்திலிருந்தே சில புல்லுருவிகள் இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் திசை திருப்புவதற்கும் முயற்சி செய்தார்கள். சில இடங்களிலே சொல்லிக் கொடுத்து போராட்டத்தை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் தொழிலாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது ஆகவே ஆரம்பத்திலிருந்து சம்பளத்துக்கு எதிரானவர்கள் என்பதை இப்போது யார் என்பதை வெளிக்காட்ட தொடங்கி இருக்கிறார்கள். இந்த துரோகிகளின் வேலை வெகு காலத்துக்கு எடுபடாது என்பதனாலும் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்கின்றோம் என்பதனாலும் இன்றைய இந்த மஸ்கேலியாவில் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். தொழிலாளர்கள் கடைகளை எரிக்கவோ வாகனங்களை எரிக்கவோ அல்லது தனிப்பட்ட நபர்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தவில்லை. எவ்வாறாயினும் தொழிலாளர்கள் நீண்ட நேரம் மஸ்கெலியா நகரில் ஆங்காங்கே கூடியிருந்தனர். அவர்களை கலைந்து செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்திய போது அமைதியின்மை ஏற்பட்டது. பாதையை இடையூறு விளைவிக்காத வண்ணம் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். අධිකරණ යෝගයක් තියෙනවා කිසිම කෙනෙකුට යන්න බෑ. තේරුම් ගන්න මොන සානුකම්පිත කියලා තියෙනවා. අපිට සායක අපිට පාරට යන්න. පාර කියන්නේ ආගෙදට යන්න කියලා. පාර යන්න බෑ. ගෝඩල්ලන්න එපා. ගෝඩල්ලන්න එපා ගෙවල් වලට යන්න. ගෝඩල්ලන්න එපා. ගෝඩල්ලන්න එපා කරුණාකරලා අහන්න. අපිට සහයෝගය දෙන්න අපි නීතිය ක්‍රියාත්මක කරන රටේ நமக்கு இந்த ஒத்துழைப்பை தருமாறு உங்களோட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
போலீசாரின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தொழிலாளர்கள் பின்னர் கலைந்து சென்றனர். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று ஹட்டனில் இடம்பெற்றது. தொழிலாளர் தேசிய சங்கத்தின் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சியின் செயற்பாட்டாளர்கள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். 2500 ரூபாய் வாங்கி கொடுத்தோம், இடைக்கால நிவாரணமா எந்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கை சாத்திடல. புதியதமா சொல்றாங்க, உங்ககிட்ட ஒப்பந்தம் 2000 ரூபாய் வாங்கி கொடுத்தனால தான் எங்களுக்கு ஏரியஸ் வாங்கி கொடுக்கறாங்க. இதெல்லாம் போய் நீங்க தெளிவா இருங்க. நீங்க தெளிவா இன்னைக்கு அமைச்சரா இங்க தான் இருக்கிறேன். சொல்லிக் கொடுத்த தலைவர் எங்க இருக்காங்க? இந்த கொட்டகளுக்கே வரல, இங்கிட்டே வரல. கொழும்புல இருந்து இந்தியாவில இருந்து கால் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி செய்யும் சொல்லி. உங்க ஒரு நாளும் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த சொல்லுவேன், நான் தோட்ட தொழிலாளி புள்ள உங்க கஷ்ட நஷ்டம் அனுபவிச்சு வந்தாலே, அதனால உங்களை காட்டி கொடுத்துட்டு போக மாட்டேன். நாங்க செத்தாலும் இதே மண்ணதான் சாகுவோம். ஆகவே நாங்க இந்தியாவுக்கு எங்கே போயிட்டு நாங்க சாக மாட்டோம். ஆகவே நாங்க சொல்றதை கேட்டீங்கன்னு சொன்ன உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. அதனால நீங்க எந்த ஒரு போராட்டத்தையும் அந்த மக்களுக்காக செய்யணும் ஒழிய இதே போராட்டத்தை எங்களை திருச்செந்தூருக்கு பாக்குறாங்க, இதுக்கு நீங்க துணையா போயிடக்கூடாது. நீங்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்தில் வசிக்கும் இலங்கையர்களை இன்று சந்தித்தார். நியூசிலாந்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நியூசிலாந்தில் வசிக்கும் இலங்கையர்களை ஆக்லாந்து நகரில் சந்தித்தார். One thing I learned from New Zealand is that like Sri Lanka, இலங்கையை போன்று நியூசிலாந்தும் உறுதியான சமூக கொள்கையை கொண்ட ஒரு நாடாகும். இரண்டு நாடுகளும் சமூக பொருளாதார முறைமையில் செயற்படுகின்றன. கடந்த தேர்தலின் போது நாம் மக்களுக்கு உறுதிமொழி ஒன்றை வழங்கியிருந்தோம். போட்டித்தன்மை மிக்க சமூக பொருளாதார முறைமையை அறிமுகப்படுத்துவதாக நாம் கூறியிருந்தோம். அதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இலங்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அனைவரது ஒத்துழைப்பும் அதற்கு தேவையாகும். So in this environment we thought first we should all be together. If Sri Lanka has to be put into order, we have to work together. இதன்போது பிரதமரிடம் கேள்விகளை கேட்பதற்கும் நியூசிலாந்தில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அடுத்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. Still haven't decided whether the president is to be elected by the House. அடுத்த ஜனாதிபதி செனட் சபை மூலமா அல்லது பாராளுமன்றத்தின் மூலமா தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பில் நாம் இன்னும் தீர்மானிக்கவில்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையில் இருந்து நாம் விலகி செல்கின்றோம். அதேபோன்று மீண்டும் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் முறைமை தொடர்பில் இன்னும் தீர்மானிக்கவில்லை. அதன் பின்னர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆக்லாந்து நகரின் வர்த்தக மத்திய நிலையத்தில் இலங்கை நியூசிலாந்து வர்த்தக சம்மேளன பிரதிநிதிகளை சந்தித்தார். இந்து சமுத்திரத்தை நிதிசார் மத்திய நிலையமாக முன்னேற்றுவதற்கு இலங்கையில் முதலீடு செய்யுமாறு பிரதமர் இதன்போது வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்தார். That we have come here with a large delegation is to further expand. வர்த்தகத்துறையை மேம்படுத்துவதற்காகவே அதிகமானோருடன் இங்கு வந்துள்ளோம். நியூசிலாந்து பிரதமர் ஜோன் கீ கடந்த பிப்ரவரி மாதம் இலங்கை வந்திருந்த போது இலங்கையில் நியூசிலாந்து நிறுவனங்கள் முதலீடு செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் தொடர்பில் கலந்துரையாடினார். அதேபோன்று இலங்கை நிறுவனங்கள் நியூசிலாந்துக்கு சென்று முதலீடு செய்யும் சந்தர்ப்பங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம். ஆகவே இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பில் தற்போது அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். நாம் புதிய முறைமைகள் தொடர்பில் ஆராய்கின்றோம். குறிப்பாக இந்த சந்தர்ப்பங்களை அடையாளம் கண்டு செயற்படுமாறு தனியார் பிரிவினருக்கு கோருகின்றோம். அதேபோன்று இலங்கையில் அதிக வாய்ப்புகள் இருப்பதால் நியூசிலாந்து பிரதமருக்கு எமது நாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கின்றோம். Certainly, many opportunities for those in New Zealand, big and small, to come into. நியூசிலாந்து பிரதமர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அஞ்சலி எனும் யானைக்குட்டியையும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆக்லாந்து மிருக காட்சி சாலைக்கு சென்று பார்வையிட்டார். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அலுவலகம் வவுனியாவில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா கண்டிவீதி தேக்கவத்தை எனும் முகவரியில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் வவுனியா அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த நாட்டில் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பு முறை வந்தால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். வடகிழக்கில் வாழக்கூடிய மக்கள் ஒருங்கிணைந்து சமஷ்டி அரசியல் அமைப்பு முறையை கோரினால் அது இந்த மாதிரி இனவாதமாக ஒரு பேரணி நடைபெற்றது. அந்த பேரணி கலைப்பதற்கு பல பேர் முயற்சி செய்தார்கள்.
தமிழரசு கட்சி அதனுடைய பேச்சாளர் என்று சொல்லக்கூடிய சுமந்திரன் அவர்கள் பப்ளிக்காக அறிக்கை விட்டார்கள், நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம். சேனாதிராஜா அவர்கள் சொன்னார்கள், இந்த பேரணி நடத்துவதற்கான காலகட்டம் அல்ல இது. சம்பந்தர் அவர்களுடன் நாங்கள் பேசுகிற பொழுது கூறினோம், ஐயா ராணுவத்தை கொஞ்சம் விலகச் சொல்லுங்கள், தமிழ் மக்களை மீள குடியேற்ற அனுமதிக்க சொல்லுங்கள், நீங்கள் இதை பேசி செய்யுங்கள். ஆனால் பேசப்படவில்லை. ஏன் பேசப்படவில்லை என்பது எனக்கு இதுவரை தெரியாது. இலங்கை அரசாங்கம் என்ன சொல்கிறது? ஒற்றை ஆட்சிக்குள் தான் தீர்வு. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒரு கோரிக்கையை முன்வைத்தோம் என்னவென்றால், அரசாங்கத்துடன் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும். அது கூட ஒரு மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்துடன் அந்த பேச்சுவார்த்தை நடக்குமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் அங்கு நடைபெறவில்லை. தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட எழுக தமிழ் நிகழ்வுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதுவும் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. 16 வருடம் அந்த கட்சியை பயன்படுத்தி தானும் தான் சார்ந்த கட்சியையும் பலப்படுத்துவதற்குத்தான் அவர் இவ்வளவு காலம் சிந்தித்தாரே தவிர, இதை நம்பி இவ்வளவு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், எங்களுக்கு கட்சிகள் என்று சொல்லி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொண்ட ஒரு கொள்கை இருக்கு, அந்த கொள்கையின்படி செல்ல வேண்டுமான்னு கேட்டா எதுவும் இல்லை. தமிழ் மக்கள் பேரவையால ஒரு தீர்வு திட்டம், வடக்கு மாகாண சபையால ஒரு தீர்வு திட்டம், இந்த 2 தீர்வு திட்டத்தையும் கொண்டு வந்து ஐயாண்ட கையெல்லாம் கொடுத்தது, அதுவும் குப்பத்தொட்டிக்க போட்டாச்சு. நாங்கள் தான் இந்த மக்களை கொண்டு வச்சு இந்த அரசாங்கத்துக்கு வாக்களியும் கொண்டு சொன்னோம். நாங்கள் 2 ஊருக்கு கிராமத்துக்கு போயிடலாம கிடையாது. அப்ப இதுக்காக தான் சம்பந்தனையா கேட்டோம், ஐயா ஒரு பேச்சுவார்த்தையை கேளுங்க. பேச்சுவார்த்தை மேசைக்கு போனா தெரியும் இந்த அரசாங்கம் என்ன செய்ய விரும்புது. மட்டக்களப்பு வந்தாரமூலையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த புதிய அரசியல் யாப்பு மூலமாக வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும், வடக்கு கிழக்கில் ஒரு சமஷ்டி முறையான ஒரு ஆட்சி ஒன்று ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கருத்தாக இருக்கின்றது. அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்ற வேளையில் பலவிதமான அதற்கு எதிரான கோஷங்களும் அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் உண்மையில் தமிழ் பேசுகின்ற சிறுபான்மை சமூகம், அது தமிழர்களாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும், அடம்பப்பொடியும் திரண்டால் மிடுக்கு என்று கூறுவது போன்று சிறுபான்மை சமூகத்தவர்கள் பேரினவாதத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பி பிழைப்பதற்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதாக இருந்தால், இந்த 2 சமூகமும் தமிழ் பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் சகோதர வாஞ்சியோடு இணைந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. வடமாகாண சபையின் பிரதி அவை தலைவராக செயற்பட்ட காலஞ்சென்ற ஆண்டனி ஜெகநாதன் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பூதவுடல் முல்லைத்தீவு மணல் குடியிருப்பில் உள்ள அன்னாரின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரின் பூதவுடலுக்கு அரசியல் பிரமுகர்கள் உட்பட பெருமளவான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வடமாகாண சபையின் பிரதி அவைத் தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் மாரடைப்பு காரணமாக நேற்று உயிரிழந்தார். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக வடமாகாண சபையில் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்த அன்னாரின் மறைவு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. மாணவர்களின் கல்வியறிவை மேம்படுத்தும் நோக்கிலான மற்றொரு திட்டம் இன்று மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. புத்தக குறைபாடு, கட்டடம் சீரின்மை உள்ளிட்ட குறைபாடுகளுடன் இயங்கி வந்த திருகோணமலை தம்பலகாமன் நூலகத்தின் குறைகள் இன்று நிவர்த்திக்கப்பட்டுள்ளன. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்திற்குள் உள்வாங்கப்பட்ட தம்பலகாமம் பொது நூலகத்தின் புனரமைப்பு பணிகள் கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு நூலகம் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது. புனரமைக்கப்பட்ட நூலகத்தை பொது மக்களின் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் நித்ரா வீரசிங்க இந்த திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கிய வைத்தியர் கொனு பல்லேவல உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நூல்கள் மற்றும் உபகரணங்கள் சிலவும் நூலகத்திற்கு இதன்போது கையளிக்கப்பட்டன.
believe that no matter what difficulties and hard எவ்வளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் நன்மையடையும் வகையில் சேவையாற்றுவதே சிறந்த விடயமாகும். கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நீண்ட காலமாக மக்களுடன் இணைந்து செயற்படுகின்றது. அதன் காரணமாகவே நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊழியர்கள் பல்வேறு செயற்பாடுகளுக்கு மத்தியில் இந்த பணியுடன் இணைந்துள்ளனர். have been completed through this 100-day Gammadha program. So glad to see the இங்கு கண்ணீர் வடித்த மக்களின் முகங்களில் புன்னகையை காணும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எனக்கு இன்று 86 வயது. 60 வருடங்கள் நான் வைத்தியராக சேவையாற்றியுள்ளேன். நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கிலேயே இதற்காக முன் வந்துள்ளேன். இவ்வாறான சமூக சேவையோடு அனைவரும் இணைய வேண்டும். ஒவ்வொருவரின் கல்வி தரத்திற்கு ஏற்ற அந்த சேவை மாற்றமடையலாம். எனவே இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். கிராம மக்களின் பங்கு பெற்றுதலுடன் மக்கள் சக்தி மக்கள் அணி உருவாக்கப்பட்டது. இன்றைய தினம் உங்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான தருணம். எனக்கு வழங்கப்பட்ட பல செயற்திட்டங்களில் முதலாவது செயற்திட்டமான உங்களுடைய நூலகத்தினை புனரமைத்து இன்று தற்போது உங்களுடைய கைகளில் வழங்கி இருக்கின்றோம். ஆகவே உங்களை போன்றே நானும் இந்த தருணத்தில் மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தை பாராட்டி இதன் போது நினைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டது. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்துடன் இணைந்த மரநடுகை திட்டமும் இதன் போது முன்னெடுக்கப்பட்டது. மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பிலான சர்ச்சையுடன் தொடர்பட்ட பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் வரி செலுத்திய பின்னர் ஈட்டிய லாபமான 5.2 பில்லியன் ரூபாய் நாட்டில் உள்ள 5 பிரபல வங்கிகள் ஈட்டிய லாபத்தை விட அதிகம் என பிசினஸ் டைம்ஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதிக அனுபவமுள்ள போட்டித்தன்மை மிக்க நிறுவனங்களோடு ஒப்பிடுகையில் புதிய நிறுவனம் ஒன்று வியக்கத்தக்க வகையில் லாபத்தை ஈட்டியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனுக்கு சொந்தமான அந்த நிறுவனம் 5 பில்லியன் ரூபாவை லாபமாக ஈட்டும் போது 2ஆம் நிலையில் உள்ள கேபிட்டல் அலைன்ஸ் நிறுவனம் குறித்த காலப்பகுதியில் 57 மில்லியன் ரூபாவை மாத்திரமே லாபமாக பெற்றுள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் 5.2 பில்லியன் லாபத்தை ஈட்டிய காலப்பகுதியில் டிஎஃப்சி வங்கி 4.3 பில்லியன் ரூபாவையும், சிலான் வங்கி 3.8 மில்லியன் ரூபாவையும், என்டிபி வங்கி 3.5 பில்லியன் ரூபாவையும், என்டிபி வங்கி 2.6 பில்லியன் ரூபாவையும், பிஏபிசி வங்கி 1 பில்லியன் ரூபாவையும், யூனியன் வங்கி 192.6 மில்லியன் ரூபாவையும் வருமானமாக ஈட்டியுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் தமது செயற்பாடுகளை 2013ஆம் ஆண்டே ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். அதிகாரிகள் இதுகுறித்து கவனம் செலுத்தாமையால் முதன்மை வாடிக்கையாளர்கள் விரக்தியடைந்துள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மத்திய வங்கியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலும் இந்த விடயம் தொடர்பாக கருத்து வெளியிடப்பட்டது. இது ஒரு பொது நிறுவனம். ஆகவே நிறுவனத்திற்கென கணக்காய்வாளர் ஒருவர் இருப்பார். அதேபோன்று எமது அதிகாரிகளும் ஆரம்ப வாடிக்கையாளர்களை மேற்பார்வை செய்வார்கள். ஏதேனும் இடம்பெற்றிருந்தால் கட்டாயமாக நாம் நடவடிக்கை எடுப்போம். ஆரம்ப வாடிக்கையாளர்கள் தொடர்பில் நாம் மேற்கொள்ளும் வலிமையான விசாரணை மற்றும் மேற்பார்வைகளின் போது ஏதேனும் விடயங்கள் தெரிய வந்தால் நாம் கட்டாயம் நடவடிக்கை எடுப்போம். நடவடிக்கை எடுப்பதோ கண்டுகொள்ளாதிருப்பதோ உங்கள் கரங்களில். கடந்த அரசாங்கத்தின் தேவையற்ற கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக வீதிகளுக்கு பஸ்களை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக ஏர் பஸ்களை கொள்வனவு செய்ய வேண்டி ஏற்பட்டுள்ளதாக பாலத்துறையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். 2017 வருஷே අයවැය සකස් කරගෙන යන අවස්ථාව 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது கல்விக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டும் என சிந்தித்தால் அதற்கு 2 தடைகள் காணப்படுகின்றன. கடந்த அரசாங்கத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக நமக்கு அதிகளவான பணத்தை செலவு செய்ய வேண்டி ஏற்படுகின்றது. ஸ்ரீலங்கன் விமான நிலையத்தை பொறுத்தவரையில் இன்னும் 3 நாட்களில் 4 விமானங்களை கொள்வனவு செய்ய வேண்டும். அவ்வாறு நாம் கொள்வனவு செய்யாவிட்டால் 1980 கோடி ரூபாய் செலுத்த வேண்டி ஏற்படும். எனவே இவ்வாறான தேவையற்ற செலவுகள் காரணமாக அப்பாவி மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்கு அதிக நிதியை ஒதுக்க முடியாமல் போகின்றது. அவர்களுக்கான ஆய்வுக்கூடங்களை அமைக்க முடியாமல் போகின்றது. எனவே இதுபோன்ற நிலைமை காரணமாக நாட்டின் பொருளாதார நிலை மோசமாக காணப்படுகின்றது. අප රටේ අනවශ්‍ය ප්‍රශ්නයක් ලෙස අප මේ ආර්ථිකය අමාරු තත්ත්වයට ගෙනලා තියෙනවා.
42வது தேசிய விளையாட்டு விழாவில் மேல் மாகாண அணி சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்துக் கொண்டது. முதல் தடவையாக வடமாகாணத்தில் இந்த போட்டிகள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 42வது தேசிய விளையாட்டு விழா இன்றுடன் நிறைவு பெற்றது. யாழ் துறைப்பா விளையாட்டரங்கை கடந்த 4 நாட்களாக அலங்கரித்த தேசிய விளையாட்டு விழா இன்றைய தினத்தில் நிறைவுக்கு வந்துள்ளது. இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அதேபோன்று வடமாகாணத்தை சேர்ந்த அரசியல் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த விளையாட்டு விழாவில் அதிசிறந்த வீரருக்கான விருது கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முகமது மிப்ரானுக்கு கிடைத்தது. அவர் நீளம் பாய்தல் போட்டியில் 7.72 மீட்டர் தூரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்தியிருந்தார். வணக்கம் மிப்ரான். இந்த விளையாட்டு விழாவில் நீங்கள் அதிசிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். உங்களது இலக்கு அடுத்ததாக என்னவாக இருக்கிறது? இலக்கு அடுத்தது ஏசியன் மீட்டுக்கு போறது தான். அடுத்த வருடம் நடக்க இருக்கிற ஏசியன் மீட்டுக்கு நான் பயிற்சி எடுத்துக் கொண்டு இருக்கின்றேன். அதுக்கு போறதுதான் எனது இலக்கு, அடுத்த இலக்கு. மோபன் மிப்ரானுக்கு எங்களது வாழ்த்துக்கள். விளையாட்டு நிகழ்வுகளை தொடர்ந்து உங்களை கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். இணைந்திருங்களுடன் ஸ்போர்ட் ஃபெஸ்டுக்காக யாழ்ப்பாணம் துறையப்பா விளையாட்டிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. மாத்தளை பலகடுவ வெளிக்கந்த பகுதியில் இன்று சுமார் 12 அடி நீளமான மலைப்பாம்பு ஒன்று மக்களால் பிடிக்கப்பட்டது. மானொன்றை உண்பதற்கு முயன்ற மலைப்பாம்பை மக்கள் பிடித்து வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளனர். இது தொடர்பிலான காட்சிகளோடு இன்றைய பிரதான செய்திகளை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் 10:45க்கு சந்திப்போம். வணக்கம்.